சைபர் குற்றம் எந்த ரூபத்துல வந்தாலும் நம்ம ஏமாற மாட்டோம் அப்படின்னு, ஏமாற்ற முடியாது நம்மள அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டுறதுக்காக இந்த பதிவு. இப்ப வந்திருக்கக்கூடிய சைபர் குற்றம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம், பயங்கரமான தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய மிகப்பெரியது. அதாவது உங்களுக்கு போன் கால் வரும், உங்க சொந்தக்காரங்க, நண்பர், இல்லாட்டி உங்க கம்பெனியினுடைய ஜெனரல் மேனேஜர், அவர் வீடியோ கால்ல வந்துருவாரு. அவரே தான், ஐயோ சார் வந்துட்டாருன்னு சொல்லி என்ன விஷயம் கேட்பீங்க, ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க. அப்புறமா ஒரு போன் பண்ணி 50,000 வந்தானோ ஒரு 5 லட்சம் ரொம்ப அவசரங்க, நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவரே பேசுவாரு. ஆனா அவர் பேச மாட்டாரு, இது போலி. அவருடைய முகத்தை மாஸ்க் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேசுறாங்க. நீங்க நம்பிடுவீங்க. நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா தெரிஞ்சிடும். எனவே நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஒரு கால் வந்துச்சுன்னா உடனே அவருக்கு போன் பண்ணுங்க. போனை கீழே வச்சுட்டு, சார் நீங்க பேசுனீங்க, மாமா மச்சான் நீங்க பேசுனீங்க, பணம் கேட்டீங்க 5 லட்சம் ரூபாய், உண்மைதானான்னு கேளுங்க. ஐயோ நான் கேட்கலீங்க, வேற யாரோ உங்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட நிப்பாட்டிக்கிங்க. சைபர் குற்றவாளிகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்பவுமே மீண்டும் 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 உங்கள்கிட்ட பணம் தான் கேட்பாங்க. பணத்திலே கண்ணா இருப்பானுங்க. அப்பவே நீங்க உஷாராயிருங்க. முதல் முறை பணம் கட்டினா கூட 2வது முறை கேட்பாங்க. அப்ப கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாந்துடாதீங்க. உங்களை இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த பதிவு போடுறோம். ஐ எம் ஷூர் யூ வில் நாட் பி சீட்டட். உங்களை எளிதில் ஏமாத்த